திரு ஓபிஎஸ், திரு நயினா நாகேந்திரன் 2 பேருக்கு இடையிலான வார்ல பாஜக பக்கம் வலுவாக நின்னாலும், திரு அண்ணாமலை உள்ளுக்குள்ளார சில லாப கணக்குகள் போடாம இல்ல அப்படிங்கிறாங்க. என்னன்னா, தன்னுடைய பதவி பறிபோவதற்கு ஒரு வகையில காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடியும் நயினா நாகேந்திரனும் ரொம்பவே க்ளோஸு. அவங்க 2 பேருமே இங்க தங்களுடைய செல்வாக்க உயர்த்திக்கணும் அப்படின்னா, அண்ணாமலை, ஓபிஎஸ் 2 பேருக்கும் முக்கியத்துவம் பெருசா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த 2 பேருடைய விருப்பங்களையும் உடைக்கணும் அப்படின்னா, இங்க ஓபிஎஸ் அவரும் இந்த கூட்டணியில அங்கம் வைக்கணும். மேலும் எடப்பாடி இருக்கிறதாலேயே பாஜகக்குள்ளார தன்னுடைய செல்வாக்கையும் அதிகரிச்சபடியே இருப்பாரு நயினாரு. அது தன்னுடைய எதிர்காலத்துக்கும் ஆபத்தா மாறும் அப்படிங்கிறதாலையும் சத்தம் இல்லாம இந்த பஞ்சாயத்துகளை தனக்கு சாதகமாகவும் பயன்படுத்துறாரு. இந்த கூட்டணிக்குள்ளார ஓபிஎஸ் இருக்கணும் அப்படின்னும் நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் வலுவான திமுக கூட்டணிய வீழ்த்தணும் அப்படின்னா எதிரில் இருக்கின்ற பாஜக கூட்டணியும் வலுவா இருக்கணும் அப்படின்னும் காரணம் தெரிவிக்கிறாரு. சோ லாப கணக்கு இல்லாம யாரும் அரசியல் செய்யறது இல்லைங்க.